இந்த வேதமானது ஒன்று சொல்லுகிறது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகமானது சமாதானமற்ற குழப்பங்கள் நிறைந்த ஒரு களமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் மத்தியிலே சுபாவ அன்பு தணிந்துவிடும், பாவத்தின் பெருக்கம் அதிகரித்துவிடும், மனித அறிவு பெருகிவிடும் என்ற பல காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தி பேசுகிறார். நாம் இன்றைய உலக சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகமானது அமைதியை நோக்கி அல்ல, அணுகுண்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய நாடுகள் பயப்படுகின்றன. கடந்த வாரத்தில் சவுதி அரேபியா நாடானது அந்த மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் நடந்து வருகிற பல சூழல்களை பார்த்த பொழுது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு உணர்வோடு கூட அவர்கள் பாகிஸ்தானோடு கூட இணக்கம் கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அதுமாதிரி சவுதி அரேபியாவில் நிறைய பணம் இருக்குது, எண்ணெய் பணம். ஆனால் இடத்துல அணுகுண்டு இல்லை. அப்போ அணுகுண்டு உள்ள இன்னொரு நாடு எதுன்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் நமக்கு மிக நெருக்கமான ஒரு நாடு. சொல்லப்போனால் இந்தியாவிலும் அணுகுண்டு இருக்கிறது, பாகிஸ்தானிலும் அணுகுண்டு இருக்கிறது. பலவிதமான போர் சூழல்கள் மத்தியில் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்ன இந்த காலத்தில் அவர்கள் அமெரிக்காவோடு கூட தொடர்ந்து தொடர்பு கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நாடு அவர்களுக்கு தேவை என்று உணர்ந்து பாகிஸ்தானோடு கூட இப்பொழுது அவர்கள் உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். இப்போ இந்தியாவுக்கு ஆட்டம் கண்டுருச்சு. என்ன கேட்டால், இப்போது அரேபியா தேசத்தில் பணம் நிறையா இருக்குது, அணுகுண்டு பாகிஸ்தானில் இருக்குது, நம்மகிட்டையும் அணுகுண்டு இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு தெரியல. அதுமாதிரி உலகம் அணுகுண்டை நோக்கி ஓடும். ஒருவருக்கொருவர் தங்களை அழித்து கொள்வார்கள். பாவத்தின் பெருக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்றுமில்லை, ஒரு சாதாரண செல்போன் மனிதர்களை அவருடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு பாதித்தது என்பது நமக்கு தெரியாதா என்ன? தெரியும்ல, நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது. செல்ஃபோனில் கையை வச்சா நேரம் தெரியாத அளவுக்கு அதனுடைய நேரம் கடந்து விடுகிறது. வேதம் வாசிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை. ஆனால் ஒரு நாளும் நான் செல்ஃபோனை பார்க்காத நாள் இருக்கான்னு யாராவது அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. வேதம் வாசிக்காமல் பல நாட்கள் இருக்கிறது, ஜெபிக்காமல் பல நாட்கள் இருக்கிறது. ஆனால் செல்ஃபோனை கையில் எடுக்காமல் ஏதாவது நாள் போயிருக்கா? நான் ஃபோன் பேசுகிறத பேசலை, அதில் உள்ள காரியங்களை பார்க்கும்படியாக. சிலர் உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியல, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல. சில சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், சில பிள்ளைகள் பார்த்துட்டே இருப்பாங்க, உள்ள நுழைஞ்ச உடனே செல்ல உடனே இப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ என்ன, அது தவறான எதுவும் பார்த்துட்ருக்காங்க, பார்த்த உடனே அப்படி செய்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு சிறிய செல்ஃபோன் உன்னை அடிமையாக்கிடுச்சுல. ஜெபிக்க நேரம் என்பது உனக்கு இல்லை. அந்த பாட்டுக்கு இந்தாண்டை சேர கொஞ்சம் தள்ளி போடுங்க, இப்படி இந்தாண்ட இப்படி உட்கார சொல்லுங்க ப்ளீஸ்.
இந்த உட்கார் சொல்லுங்க. ஜெபிக்க எனக்கு நேரமில்லை, தேவனுடைய வார்த்தை நேசிக்க படிக்க எனக்கு நேரமில்லை, ஆனால் செல்போனுக்கு மட்டும் நேரமாகிறது. என்ன தெரியுமா? நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி கொண்டிருக்கிறாய். யூ ஆர் ஆர் பிகம் ஏ ஸ்லேவ். அதுக்கு நீயும் அடிமையாகி கொண்டிருக்கிறாய், வேற ஒன்றுமே இல்லை. நான் இன்றிலிருந்து 2 விதமான ஒரு வாழ்க்கையை குறித்து பேச இருக்கிறேன். ஒன்று, தேவனோடு ஒரு வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை லிவிங் வித் ஜீசஸ்? தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேச இருக்கிறேன். முதலாவது, எதிர்மறையான தலைப்புக்கு நான் போக விரும்பலை. ஐ வாண்ட் டு பி பாசிட்டிவ். நேர்மறையான தலைப்பை பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவோடு உன் வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத நீ அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்பொழுது கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது உன் வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அது உனக்கு ஒரு உதவியாக இருக்கும். என்னுடைய பிரசங்கம் உன்னை முற்றிலும் மாற்றாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், 100க்கு 100. ஒருவேளை பல ஆண்டுகளாக இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அது உன்னை மாற்றும் என்ற எந்த விதமான தீர்க்கமான நிச்சயம் என்பது இல்லை. ஸ்பர்ஜன் ஒரு வாலிபனாக எக்ஸ்டர் ஹால் என்ற இடத்துல அவருடைய ஆலயம் போதவில்லை. 1200 மக்கள் உட்காரக்கூடிய ஆலயத்தில் ஏறக்குறைய 2 மடங்கு மக்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டிய ஒரு தேவை வந்த பொழுது, லண்டனில் பெரிய பெரிய நாடகங்கள், பெரிய பெரிய மனிதர்கள் பேசும்படியான எக்ஸ்டர் ஹால் என்ற இடத்துல அந்த கூட்டமானது மாற்றப்பட்டது. நான் நேற்று இரவு போட்டிருக்கேன், கேளுங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் அவ்விதமான காரியங்களை கேளுங்கள், பிரயோஜனப்படுவீர்கள். ஒரு வாலிபனாக ஏறக்குறைய 20-21 வயசு வாலிபன் அந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது, தேவ ஆவியானவர் எவ்விதமாக உள்ளங்களை சந்தித்தார், மாற்றினார் என்பதை சாட்சிகளாக அங்கு அவரை குறித்த சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. எக்ஸ்டர் ஹாலில் தேவன் ரட்சித்த அந்த ஆத்துமக்களை அவருடைய பார்க் ஸ்ட்ரீட் சேப்பல் என்ற இடத்துல கூட்டி சேர்த்து அவரிடத்தில் ஆண்டவர் எவ்விதமாக அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பதை குறித்த சாட்சியை முதலாவது ஸ்பர்ஜன் கேட்க ஆரம்பித்தார். கூட்டம் ரொம்ப வந்ததுனால தனிப்பட்ட முறையில் அவரால் அதை சமாளிக்க முடியவில்லை. அவருடைய டீக்கன்மார்கள், போதகர்கள் வருகளிடத்தில் முதலாவது அவருடைய வாழ்க்கை குறித்த சாட்சியை குறித்த எவ்விதமாக மாற்றப்பட்டார்கள் என்பதை குறித்த காரியத்தை கேட்டு எழுதி கொண்டார்கள். அதில் நிச்சயமாக ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் தொட்டு மாற்றியிருக்கிறார் என்ற அவ்விதமான ஊர்ஜிதம் இருந்தால் மட்டுமே ஸ்பர்ஜனை சந்திக்கும்படியாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து நீங்கள் ஆண்டுடைய சத்தியத்தை கேளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டார்கள். அவ்விதமாக தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் ஸ்பர்ஜன் கொடுத்தான். அந்த பார்க் ஸ்ட்ரீட் சேப்பலில் அங்கே இவ்விதமான ஒரு தொட்டி இருக்கு. மக்கள், சில கூட்டமான மக்கள் குறிப்பிட்ட சில நாட்களை வைத்து ஸ்பர்ஜன் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியை மக்களுக்கு முன்பாக அவர்கள் சொல்ல வேண்டியது. அந்த சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாலுமே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த சாட்சியை கேட்டு அழாத மக்கள் இல்லை, களிப்பான சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மட்டும் சந்தோஷம் இல்லை,
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நிச்சயமாக சந்தோஷப்படுவார்கள். நிச்சயமாக தேவ ஆவியானவர் உனக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உன்னோடு பேசுவாரானால் உனக்குள் நிச்சயமாக அந்த சந்தோஷம் இருக்கும், 100% இருக்கும். இல்லைன்னா உனக்கே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அவர் ஆடுகளை குறித்து மேய்ப்பனை குறித்து பேசுகிறார். அவ்விதமாக யோவான் 10வது அதிகாரத்தில் இவ்விதமாக பேசும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்பதை சுட்டி காட்டும்படியாக அவர் அவ்விதமாக 5 வசனங்கள் வரை அவரிடத்தில் பேசுகிறார். உன்னதமான ஒரு சத்தியத்தை அவர் பேசுகிறார். ஆனா 6வது வசனத்தில் யாராவது 10:6 வாசிங்க. யோவான் 10:6. இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் மகா உன்னதமான சத்தியத்தை பேசுகிறார். ஆனால் அவர் சொன்னவைகளின் கருத்தை அவர்கள் அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் கூட ஒரு ஊழியனுக்கு ஆண்டுடைய சத்தியத்தை தொடர்ந்து பிரசங்கித்தும் மக்கள் மனம் மாறாமல் போனால் அவனுக்கு இருக்கிற ஆறுதல் எங்கன்னா இயேசுவின் இடத்துல தான். இயேசுவே பிரசங்கித்து மக்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஆகவே பச்சை மரத்துக்கு இது என்ன, பட்ட மரத்துக்கு இதுதான். This parable spake Jesus unto them, but they understood not what things they were which he spake unto them. They understood not. இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு நீ வர்ற, நீ அவனுடைய சத்தியத்தை கேட்கிற, உனக்கு ஏதாவது புரியுதா? அதுமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் புரியுதா நான் கேட்குறேன். என்னடா எடுத்தோன்னா காலையிலே அட்டாக் பண்ணுறாரு நினைக்கிறியா? நான் அல்ல, ஆவியானோடு கூட பேசுகிறார். தேவ ஆவியானவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பெத்சாயிதே உனக்கு ஐயோ, உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சோதோமிலும் கொமாராலும் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர் இரட்டொடுத்தி மனதிரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி அவர் சாட்சி பகர்ந்தார். அதுமாதிரி இந்த காலை வேளையில் சத்தத்தை கேளுங்கள், சத்தியத்தை கேளு, உடன்படு. தேவனோடு கூட பேசுகிறார். நீ வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் வரும்போது, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும் என்று சொல்லி நீ வா. ஆண்டவர் நிச்சயமாக கூட பேசுவார், தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். ஸ்பர்ஜன் ஒரு வாலிபனாக எக்ஸ்டர் ஹாலில் பிரசங்கிக்கும் பொழுது இளம் பெண் எவ்விதமாக மனம் திரும்பினாள். தேவன் தன்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்டத வாலிப பெண் தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஒரே ஒரு வாலிபன் கிழவனும் கூட அவன் சாட்சிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். நான் வயசாயிடுச்சு, எனக்கு இனி மனம் திரும்ப வாய்ப்பில்லை என்று சொன்ன பொழுது அன்றைக்கு ஸ்பர்ஜன் சிலுவையில் அறையுண்ட வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை குறித்து பேசினார்.
உடைய கடைசி நேரத்திலும் மனம் திரும்பி ஜீவனுக்குள் பிரவேசித்தான் என்பதை குறித்து ஆண்டவர் ஸ்பர்ஜன் மூலம் பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த மனிதருக்கு நம்பிக்கை கொடுத்தது. அதனாலே இது வெறும் கட்டடம் அல்ல, நீ தேவனை சந்திக்க வருகிறாய். ஜாக்கிரதையாவா, நேரப்படவா, கருத்தாவா, நீ ஜீவனுள்ள தேவனாக இருந்த என்னோடு பேசவா. உனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில உண்மையான விதத்தில் மெய்யான சமாதானம் இருக்கிறதா என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? பரலோகம் என்பது அங்க இருக்கிறது இல்லை, பரலோகம் இங்கே இருக்கு, உன் உள்ளத்தில் இருக்கிறது. நரகம் உன்னுடைய உள்ளத்தில் தான் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒரு மனிதன் நரகத்தில் வாழ்கிறான். இங்கே வாழ்றான். He lives in his heart in the hellfire. அவனுக்குள்ளாக இருக்கிற இளைப்பாறுதலற்ற நிலை, சமாதானமற்ற நிலை, தேவனை சார்ந்து வாழக்கூட முடியாதபடிக்கு காணப்படுகிற அவிசுவாச நிலை, உடைய வாழ்க்கையில மனம் போன போக்கில் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். You are a wandering soul. You don't have rest. உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது என்பது உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான காரியமாக இல்லை. சங்கீதத்தில் அங்கு தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற என்பதை குறித்து சாட்சி இடுகிறான். இந்த காலையில நீ மன மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறையா, இல்ல வருணன்ற காரியத்தினால் வந்திருக்கிறையா? யோசித்து பார். மனிதனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை பிரியப்படுத்த உண்மையாலுமே உன்னுடைய இருதயத்தில் அவ்விதமான மனப்பூர்வமான ஒப்பு கொடுத்தல் இருந்தால் மாத்திரம்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து பிரசங்கித்தார். ஆனால் இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே வேதனைப்படுகிறார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சீஷர்கள் யார் பெரியவன் என்று தர்க்கமிடுகிறார்கள். ஆனால் பின்னால் அவர்களை ஆண்டவர் மாற்றினார். அவர்களை உலகத்தின் பிரசங்கிகளாக அனுப்பினார், உலகத்தை கலக்கர்களாக அனுப்பினார். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் இந்த காலையில் உடைய பலவீனத்தோடு வரலாம், உடைய அறிவீனத்தோடு வரலாம். உடைய வாழ்க்கையானது மெய்யாலுமே உடைய இருதயத்தில் பரலோகத்தில் வாழ்கிற அமைதலற்ற நிலையில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு ஸ்திரீயாக, ஒரு சகோதரனாக நீ வரலாம். ஆனால் தேவனுடைய வாழ்க்கையில் அவருடைய மகத்துவமான திட்டத்துக்குள் ஏற்படுத்த முடியும் என்று, அதனால தான் நான் இங்கே பிரசங்கிக்கிறேன். Even God can change any soul. எந்த ஆத்துமாவை மாற்ற முடியும் தேவன் என்பதனுடைய நிச்சயத்தோடு கூட தான் இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு சொன்னார், யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிக்கப்படுவது என்ன? What is salvation? Salvation is nothing but living with Jesus. இயேசுவோடு வாழுவது, இயேசுவின் வழியாய் பிரவேசித்த ஒரு வாழ்க்கை தாங்க ரட்சிப்பு. நானே வாசல், I am the gate. இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், வேற எங்கேயுமே ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு கிறிஸ்துவில் இருக்கிறது. I am the door. By me if any man enter in, he shall be saved and shall go in and out and find pasture. நானே வாசல். இயேசுவை தவிர ரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை.
உன்னுடைய ரட்சிப்புக்கு மூல ஆதாரணம் இயேசுதான். நீ ஜெபம் பண்றதுனால ரட்சிக்கப்பட மாட்டாய். வேத வாசிக்கிறதுனால, ஆலயத்துக்கு வர்றதுனால, ஞானஸ்நானம் பெறுவதனால, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால, இந்துவா இருந்து கிறிஸ்துவ மாறினதுனால, எதுனால? இட்ஸ் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட். உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவு தான் ரட்சிப்பு. ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், அது உனக்கு இருக்கா? Do you have a living relationship with Jesus? இயேசுவோடு ஜீவனுள்ள தொடர்பு என்பது உனக்கு இருக்குதா இல்லையா? finished. அதுதான் ரட்சிப்பு. If you have a living relationship with Jesus, you are a saved person. நீ உண்மையாலும் ஜீவனுள்ள இயேசுவோடு தொடர்பு கொண்ட ஒரு மனிதனாக இருப்பாயானால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். உயிருள்ள ஜீவனுள்ள இயேசுவோடு உனக்கு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் you are an unsaved person. ரட்சிக்கப்படாத நபர். finished. That is the message. அதான் செய்தி. அடுத்த வசனம் 10வது வசனம் வாசிக்காத வாசிங்க. முன்னால் இருக்கவங்க வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொருவனுக்கும் வரான். போதும். உன் வாழ்க்கை திருடப்படுகிறது தெரியுமா? Your peace is being robbed. உன்னுடைய சமாதானம் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது உனக்கு தெரியுமா? உன்னுடைய மகிழ்ச்சி திருடப்பட்டு கொண்டிருக்கிறது உனக்கு தெரியுமா? Somebody is robbing your peace and joy. யாரோ ஒருவர் உன்னுடைய சமாதானத்தை சந்தோஷத்தையும் திருடிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய என்னுடைய விழுந்து போன சுபாவம் என்பது மிக கடுமையானது. இந்த உலகத்திலேயே அவருடைய சிருஷ்டிப்பில் கொடூரமான விதத்தில் பாதிக்கப்பட்டது மனிதன் தாங்க. நீயும் நானும் தான் பாதிக்கப்பட்டோம். நீயும் நானும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு கொடுக்கிற சமாதானம் நீ ஏதோ ஒரு 10 கார் பெற்றிருக்கிறதுனாலயோ பெரிய வீடு இருக்கிறதுனாலயோ அது இது இருக்கிறதுனால அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிற சமாதானம் என்பது ஒருபோதும் எடுக்கப்பட முடியாத தேவ சமாதானம். It can't be robbed or taken away. மகிழ்ச்சி அப்படித்தான். அப்ப சொல்லிட்டாரு, அவர் சொன்னாரு, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். I am come that they might have life. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆಮೇಲೆ ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப சுலபங்க. The most easiest thing in the world is salvation. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவது என்பது மிக கடினமான காரியம். The most hardest thing in the world is to be saved. ஏன் சுலபன்றீங்க, கடினமா இருக்குன்றீங்க? ஆமா, உங்களுடைய வாழ்க்கையிலே இலவசமான இந்த ஜீவனை இயேசு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. Come as you are. நீர் இருக்கிற வண்ணமாக நீ வா, அது போதும். இளையகுமாரன் அப்படிதாங்க வந்தான். ரட்சிக்கப்படுகிறது வேதத்தில் சத்தியத்தின் தெளிவே இல்லைன்னு சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. வேதம் ஒரு மறைபொருள் அல்ல. God has revealed himself. தன்னைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். இளையகுமாரனை நாம் திருப்பி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குல்ல. என்ன ஆண்டவர் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டார்ல. There will be joy in heaven. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
Luke's Gospel 15th chapter. ஆண்டவர் இதை ஆரம்பிக்கும் பொழுதே முடிச்சுட்டு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, இந்த இளைய குமாரன் இவ்விதமான வாழ்க்கைக்குள் பிரவேசிச்சுட்டான். ஒரு மனம் திரும்புகிற பாவிய நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கும், உன்னிலும் சந்தோஷம் இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவன் இந்த உலகத்தில் அவன் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய் மாறிவிடுகிறான். The heaven rejoice. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய கிருபையின் செயல்பாட்டை ஒரு மனிதனில் செயல்படுத்துகிறது என்பது ஒரு அசாதாரணமான காரியங்க. உண்மையிலே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா, மனம் திரும்புதலின் ரட்சிப்பு தான். எத்தனையோ முறை நீங்க கேட்குறீங்க சத்தியத்தை, சுத்தமா எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா நீ கேட்கிற, ஆனா அது உன்னில் எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீ கேட்டுட்டு போயிடுற, அவ்வளவுதான். Go away without being touched by the word of God. அவ்வளவுதான். கேட்கிற, வாரம் கேட்கிற, ஆனா கேட்டோம் அது உன்னை பாதிக்க கூடாதபடிக்கு நீ வெளியே போயிடுற, அவ்வளவுதான். The word of God has not pierced your heart. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை ஊடுருவல. உன்னுடைய திருக்கான இருதயத்தை ஊடுருவது உண்மையான ரட்சிப்பு. எல்லாவற்றை பார்க்கிறோம், இருதயமோ திருக்கும் மகா கேடுள்ள இருதயம். உன்னுடைய இருதயம் இருக்கிறதுலே கேடுகட்ட இருதயம், தெரியுமா? என்னுடைய இருதயம் வித்தியாசம் இல்லை. இந்த இருதயத்தை மாற்றுகிற தேவனுடைய கிருபையின் வல்லமை இருக்கு, அதுதாங்க ரட்சிப்பு. அதுதாங்க ரட்சிப்பு. வாழ்க்கையில துயரப்பட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை இப்படின்னு நாள் முழுக்க அலசடிப்பட்டு நீ தூங்குறதுல கூட நிம்மதி இல்லாம தூங்கிட்டு இருக்கிறையே, அதுதான் ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில் live without a peaceful sleep, தெரியுமா? என்ன உனக்கு தேவன் இல்லையே? God is not there in your life. ஆண்டவன் வாழ்க்கையில இல்லை. God is not in your life. தேவனுடைய வாழ்க்கையில இல்லை. நீ நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா வாழ முடியல, நீ நிம்மதியாக இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் செயல்பட முடியவில்லை. You are a bound slave of the devil. பிசாசுனுடைய கட்டப்பட்ட ஒரு அடிமை நீ. அதனாலே கர்த்தர் உன்னை விடுதலையாக விரும்புகிறார். God wants to redeem you. நீ இப்படி வாழ வேண்டிய நிர்பந்தம் இல்லை. நோ, இப்படி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையின் ஆரம்பம் எங்க? Where is the beginning? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்பது வெறுமை, அடிமைத்தனம், நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுடனான வாழ்க்கை அதற்கு நேர்மாறாக உள்ளது. நிறைவு, சுதந்திரம், நித்திய நம்பிக்கை, கிறிஸ்துவுடனான வாழ்க்கை இப்போதும் என்றென்றும் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதில் ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கம். ஒருவேளை நீ பல வருடங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், 20 வருஷம், 25, 30 வந்திருக்கலாம். ஆனா நீ இன்னுமே மனம் மாறாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்குரிய காரியத்தை நீ ஒருவேளை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆகவே முதலாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே இப்படிப்பட்ட ஒரு சமாதானமான உள்ள வாழ்க்கையினுடைய அந்த மகத்துவமான செயல் என்பது சாதாரணமான எபேசியர்ல கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
எல்லா கனமும் அவருக்கு தான். ஏன்னா உன்னை பார்க்கும் பொழுது இந்த சகோதரன் இந்த சகோதரி இப்படி மாற்றப்பட்டிருக்காங்கன்னா அது மெய்யாலுமே தேவனுடைய கிருபை. புகழ் யாருக்கு? தேவனுக்கு. நான் நேர்மையாக கேட்குறேன், இந்த சபையில் சகோதரனே உன்னை பார்த்து இன்னொரு சகோதரன், இந்த சகோதரன் ஆண்டவருக்குள்ளாக எப்படி வாழ்கிறார்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற சாட்சி உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன். சகோதரி உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த சபையில மற்றவர்கள் இந்த சகோதரி எப்படி ஆண்டவருக்குள்ள வாழ்றாங்கன்னு சொல்ற அவிதமான உண்மையான ஒரு எண்ணத்தோடு காணப்படுகிற வாழ்க்கை உன்னுடைய இருக்கான்னு கேட்கிறேன். இப்போ இருக்கா? யோசிக்கணும் இல்லைங்க? யோசிக்க வேண்டிய வயது சொல்லுது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அம்மையாலே ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? There is a new beginning. ஒரு புதிய ஆரம்பம். யோவான் திருப்பிக் கொள்ளுங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நான் நிக்கோதேமை பற்றி பேசினேன், சமாரியா ஸ்திரீ பற்றி பேசினேன். ரட்சிப்பு என்பது இஸ் வெரி சிம்பிள். யோவான் ஸ்நானகன் இங்கே நிக்கோதேமை வர்றாரு. யாரு நிக்கோதேமை? போதகன், வாஸ் a preacher. சாதாரணமானவர் இல்லைங்க, ஒரு மத போதகன் அவர். அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த இயேசு உண்மையாலுமே அவர் கடவுள் தான் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வரல. எப்படி வருதுன்னா, அவர் ஒரு போதகர். He is a good teacher. யோவான் 3:2 சகோதரர்கள் யாராவது வாசிங்க ப்ளீஸ். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இயேசு எல்லாம் எதிர்க்கிறாங்க, ஒரு மத போதகனே அவரை மெச்சி இந்த இடத்துல பேசுறதை கேட்ட உடனே அவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வரும்னு நினைச்சிருப்பான். தவறான கணிப்பு. இயேசு கிறிஸ்து முகஸ்துதியை விரும்பல. அவர் இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டல. அதுல இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை கூட நிறைய ஆவிக்குரிய மக்களை விரும்புறதில்ல, தெரியுங்களா? இதுல எத்தனை விதமான தவறான எண்ணங்கள். சீர்திருத்த சத்தியத்தில் நிறைய போதகர்கள் ஓப்பனாக பேசுறேன், சரியா இல்லை. நம்ம மத்தியிலே தான் சொல்றேன். ஆனா நான் கற்றுக்கொண்டு ஆண்டோடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிற யாரா இருக்காங்க, அதுவும் அதிகமாக இல்லை. என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த சீர்திருத்த சத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அவன் நினைச்சுக்கிறான், நான் ரட்சிக்கப்பட்டான்னு நினைச்சிட்டான். இல்லை, சீர்திருத்த சத்தியம் என்பது உனக்கு ஆவிக்குரிய தெளிவை கொடுக்கிற ஒரு காரியம். அதனால அநேக சபைகளில் தெளிவாய் ஒரு சத்தியத்தையும் போதிக்க முடியறதில்ல. ஏதோ சம் டாக்டர்னு அது இதுன்னு போதிச்சு இருக்காங்க. ஆத்மாக்கள் வரவங்களே ரட்சிக்கப்படலைங்க, அவங்க கிட்ட போய் டாக்டர்னு பெருசா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தவறுங்க, தேவையில்லை. முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே, அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்தணுமே, அது முக்கியமான ஒரு காரியம். அவர் ரட்சிக்கப்படவே இல்லையா, சத்தியத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆகவே அவர்களை இன்டாக்ட்ரினேட் பண்றாங்க. டாக்டர்னு தெரியும், ஆனா ரட்சிப்பு இல்லை. அவன் சொன்னான், போதகரே
அப்போ இயேசு தெளிவாய் சொல்லிட்டார். 3 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்டோன்னா அப்படியே குழம்புறான் நிக்கோதேமே. பலருக்கு பிரசங்கம் பண்ண ஒரு பெரிய மனுஷன், ஐயோ இது என்ன சொல்றாரு இவர், புரியலையே. நிக்கோதேமு சொல்றாரு, ஆண்டவரே, ஒரு மனுஷன் எப்படி முதிர் வயதாயிருக்கில் பிறப்பான்? ஒருவேளை மறுபடியும் தாயின் கற்பத்தில் போயிட்டு 2ஆம் தரம் பிறக்க கூடுமோ? புரியல, புரியாமலே தான் போயிட்டான். அதுக்கு மேலே அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. ஆனால் பின்னால் அவன் மனம் திரும்பினான். அதை குறித்து பார்க்க, இயேசுவினுடைய மரண வேளையில் அவன் தன்னை இயேசுவின் சீடனாக காட்டிக்கொள்கிறான். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சிருஷ்டிப்பு, காட்ஸ் நியூ கிரியேஷன். கருப்பா இருக்கிறவன் சிகப்பா மாறுவானா? இல்லை. நீலமுக்குள்ளவன் குட்டமுக்க மாற மாட்டான். ஆளாதே தான். ஆனால் இங்கே மாற்றம், the changes in the heart, இருதயத்தில் மாற்றம், இருதயத்தில் மாற்றப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுக்கிறேன். ஆகவே ரட்சிப்புங்கிறது இயேசுவோடு நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். வாசிக்காத யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டது. So life is completely new. அவனுடைய பார்வை வேற மாதிரி போச்சு. அதுக்கு முன்னால உலகத்துக்குரிய பார்வை, உலகத்திற்குரிய வழி, உலகத்தினுடைய காரியங்கள் இதுவே பிரதானமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் முற்றிலுமாக ஒரு புதிய மனிதனாய் மாறிவிடுகிறான். ஒரு புதிய பிறவி எடுப்பதை போல ஆண்டவர் தான் அவனை பார்த்து சொல்றார். There is an account closer. அங்க ஒரு கணக்கு நடைபெறுகிறது. அப்ப அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய கணக்கெல்லாம் என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஒரு புது சிருஷ்டி, you are a new creature. இதனால் வரைக்கும் உன்னுடைய பாவங்கள் உன்னை அறிந்தோ அறியாமலோ ஒரு குற்ற உணர்வுகளாக உன்னை வழிநடத்திருக்கு. நிறைய சமயங்கள் என்ன தெரியுமா, உன்னுடைய அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகாத காணப்படுகிற பாவங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்குது. உனக்கு அது தெரியல. ஏன்னா ஸ்டில் தேர். அதனுடைய குற்ற உணர்வு சில சமயம் உன்னை பாதிக்கிறது. அப்படியெல்லாம் நடந்துட்டேன், ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பாரா? மறுபடியும் உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. somehow or other you are bound by the guilt. ஒரு குற்ற உணர்வு உன்னை பாதிக்கிறது. there is an encounter with God. தேவனோடு நீ அந்த இடத்துல இடைப்படுகிறாய். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமா, ஈசாக்கும் அவங்க அம்மாவும் ராகேல அனுப்பி வைக்கிறாங்க, இங்க வேண்டாம்ப்பா, மாமா வீட்டுக்கு போயிரு. ஏசாவனை எப்படியாலும் கொண்டுடுவான். அங்க போறான். இவன் ஆபிரகாமுடைய பேரன். ஆபிரகாம்லாம் பார்த்தவன் தான். தேவனை ஓரளவுக்கு அவன் அறிந்தவன் தான். தேவன் அவருடைய மூதாதை வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து தெரிந்தவன் தான். அங்க போறான்.
ஒரு பெரிய ஏமாற்றுக்காரனிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார், லாபான். இவன் எங்க அண்ணனை ஏமாத்திட்டு கிளம்பிட்டான். அங்க இவனுக்காக இன்னொரு எத்தனை அங்க வச்சிருக்காரு ஆண்டவர். ஐயா, நீ இங்க நீ பெரிய ஆளு, ஆனா உன்னை கலந்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கான் தெரியுமா? லாபான் வாப்பா வந்தாரு. பார்த்தான், லேயால் கொஞ்சம் கண்ணு கூச்சமா இருக்குது. ராகேல் so beautiful. மாமன்ட்ட போய் சொன்னா, மாமா நான் ராகேல் எனக்கு வேணும். அப்பா இங்கெல்லாம் 7 வருஷம் நீ உழைக்கணும்பா, அப்பதான் பொண்ணு கொடுக்கப்படும். இப்படி வச்சு அவன் ஏற்கனவே வயசாகி போச்சு. இனிமேல் உன்னை போய் யாராவது, அப்பா இந்த வீட்டில் உண்மையா இருந்து 7 வருஷம் இரு, அப்ப என் மனைய பொண்ணை கட்டிக்கன்னா எவனா இருப்பானா? ஆனா விந்தையான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் ஆங்க லாபான். 7 வருஷம் ஆச்சு, கல்யாணம் வந்தாச்சு. யாக்கோபு கனவு காண்றான், ராகேல் தன்னுடைய அருமையான மனைவி. அங்க எப்படின்னா, முகமதியர்கள் திருமணம் நீங்க பார்த்துருந்தா அந்த பெண்ணுடைய முகத்தை மூடிடுவாங்க. லாபான் ஒரு தந்திரம் பண்றான், லேயால ரொம்ப ஜோடிச்சு முகமுடி போட்டு அனுப்பிச்சுட்டான். யாக்கோபு ராகேல்னு திறந்து பார்த்தா லேயால் நிற்கிறான். ஐயோ, இதுடா வம்பா போச்சு. 7 வருஷம் உழைச்சு கடைசியில் இப்படி ஏமாத்திட்டான இவன். இவனை விட அவன் பெரிய எத்தம் பாருங்க. மாமன்ட்ட, மாமா இப்படி நீ பண்ணிட்டியே மாமா. அவன் சொன்ன, மாப்பிள்ளை ஒன்றும் கவலைப்படாது, இன்னும் ஒரு 7 வருஷம் தான் வேலை செய், இந்த லேயால வச்சுக்கோ, ராகேல வச்சுக்கோ. அதுமாதிரி வாழ்க்கை கணக்கு தீராத மட்டும் உனக்கு அதனுடைய பதில் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யூ ஹாவ் டு ரீபே யுவர் சின். ஆகவே அநேக சமயங்களில் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. இந்த யாக்கோபு அப்படியும் வாழ்ந்துட்டான், நிறைய சம்பாதிச்சிட்டான். அவன் யோர்தானுக்கு முன்னால நிற்கிறான். ஆண்டவரே, ஒரு கோலும் கையுமா இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன். ஆனால் 2 பரிவாரங்கள் பெரிய சேனையோடு வரும்படியாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே. பொதுவான கிருபை. உனக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆண்டவரை நல்லா வச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷம். அது பொதுவான கிருபை. சிறப்பான கிருபைக்குள்ள நீ வரல. உண்மைதான், கர்த்தர் அபரிதமான ஆசீர்வதித்திருந்தார். ஆனா அவனுக்குள்ள சமாதானம் இல்லையே, பயம் வேற. ஏசா தன்னை கண்டிப்பா கொன்று விடுவார் என்ற ஒரு பயத்தோடு கூட அவன் முன்னால போகவே முடியல. அவன் தீர்மானம் பண்ணினான், இல்லை, நான் தேவனோடு ஒப்புரவானான் இன்றி எனக்கு சமாதானம் இல்லை. பெத்தேல் போகும் பொழுது அங்கே ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து தூங்கின பொழுது கர்த்தர் பேசினார், யாக்கோபே, உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆண்டு உண்மையிலவராக இருந்தார். ஆனால் பெத்தேலின் அனுபவம் போதாது. நீங்க நிறைய பேர் பெத்தேலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் இன் பெனியல். You are not in Beniel. You have not come to Beniel. நீ பெத்தேலில் இருந்துட்டே ஆண்டவர் பார்த்தது அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய். You have not come to Beniel. பெனியல் என்ன நடக்கிறது? யாக்கோபு அந்த நேரத்தில், 2 நேரத்தில் அங்கே தனியாக அவனுடைய மனைவி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு, he was all alone with God. தேவனோடு அவன் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான். எப்படி ஆகிலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட போராடுவான். He was fighting with God. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விடேன். இப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். விடிய காலம் ஆயிடுச்சு,
இவனும் விட மாட்டேங்கிறான். அப்போ ஆண்டவன்ட்ட ஒன்று கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? ஜேக்கப். எத்தன் ஏமாற்றுக்காரன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ 1000 முறை இந்த இடத்துல செய்தியை கேட்டு திரும்பி போகிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, என் வாழ்க்கையில உம்மோடு ஒப்புரவான ஒரு காரியம் எனக்கு தேவை, என் பாவங்களை மன்னியும், நான் யாக்கோபை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இஸ்ரவேலா மாறணும் ஆண்டவரே. புதிய நாமத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். A new creature. அருமையான சோர்ணேஸ்வரியே, உண்மையா நான் சொல்றேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவனுக்கு தெரியும் நீ எப்படியாகிலும் தேவனுடைய பிள்ளையா மாறணும்னு ஜெபிக்கிறேன். நீ இன்னும் தேவனுடைய பிள்ளை இல்லை. You are not the child of God. நீ யாக்கோபு தான், இஸ்ரேல் அல்ல. கர்த்தர் அவனை கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் ஒரு எத்தனாய் வாழ்ந்துட்டேன், போதும். இஸ்ரவேலின் வாழ்க்கையை திருப்பி படிச்சு பார். What a blessed life. A life completely different. அவன் என்னென்னமோ தந்திரம் பண்றாங்க. ஆடு அங்கே பொழியும் பொழுது கொண்டாந்து வந்து மரத்தை கிளையெல்லாம் போடுறான், என்னென்னமோ தந்திரம் பண்றான். He is a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி உன்னை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறார். எபிரேயர்கள் நிருபம் நம்ம நேரம் நெருங்கிச்சு. எபிரேயர் 8வது அதிகாரம், Hebrews 8 chapter 12th verse. யாராவது வாசிக்காத இது வாசிங்க ப்ளீஸ். எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றைக்காகிலும் தேவன் உன்னிடத்தில் வந்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரா? Has God ever said this in your life? சொல்லி இருக்காரா? 8வது அதிகாரம் 12வது வசனம். அதுதான் a new creation, a new beginning. இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றம், புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கம். அவன் ஆபிரகாமுடைய பேரன்தான். அவனுடைய அப்பா இஸ்ரவேல் அவ்வளவு அருமையான தேவ மனிதன் தான். அவனுடைய ஆபிரகாம் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு அருமையான குமாரன் தான். ஆனா அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. Is not the child of God. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தேவனுடைய பிள்ளையாக்கும்படியான அந்த வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லும்படியான காரியம் இதுதான். உன்னை வாழ்க்கையில் அப்படி சொல்லி இருந்தா தான் you will be free from your guilt. குற்றமல்ல உணர்விலிருந்து நீ விடுதலையாக்கி இருப்பாய். For I will merciful to their unrighteousness and their sins and their iniquities will I remember no more. இனிமேலும் பாவத்தை நான் நினைவு கூறுவதில்லை. உங்கள் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல மாறிவிட்டது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ உண்மையா உன்னை பத்தி நான் சொல்லணும்னா, நீ ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டுட்டு தான் இருக்கிற. ஆனா உடைய பாவ வாழ்க்கை மாற்றும்படியாக உடைய வாழ்க்கையில உண்மையான தீர்மானம் இல்லாத நிலையிலிருந்து பல வாரங்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் இந்த இடத்தை விட்டு நீ போய் கொண்டிருக்கிறாய். உன்னை பற்றி தெரியாமல் இல்லை. God knows who you are. தேவனுக்கு தெரியும். நீ இன்னும் யாக்கோபு தான், இஸ்ரவேல் இல்லை. You are no more Israel. You are not the child of God.
யோவான் 1வது அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த விதமான காரியம் உடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால், அருமையான சோனேஸ்வரி, உடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் தேவை, உண்மையான ஒப்பு கொடுத்தல் தேவை. இல்லை என்றால் நீ ஒரு அந்நியனும் புறஜாதியானும் தான், கிறிஸ்தவன் அல்ல. இங்கிலாந்து போன்ற நாடுகளை போய் பார்த்தாரு, கிறிஸ்டியன் கேட்டால் அவன் பேர் ஜேக்கப்பா இருக்கான். அவன் சொல்லலாம், சார் ஐ எம் நாட் a கிறிஸ்டியன். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்தவன்றாங்க. வாக்கம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கார், அதை வாசிங்க. அவர்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு he gave the authority to be the child of God. சாத்தான் அவனை கண்டு நடுங்கணும். என்ன? you are the child of God. யாக்கோபு இஸ்ரவேலா மாறாம தேவனுடைய பிள்ளை இல்லை. இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்கிறேன், எத்தனையோ வருடங்கள் நீ ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற, நிச்சயமா உனக்கு தெரியும், நிச்சயமா உனக்கு தெரியும் நீ சரியில்லைங்கிறது உனக்கு தெரியாம இல்லை. பட் யூ வாண்ட் டு பி ஸ்டப்பர்ன். இல்லை நான் இப்படிதான் வாழுவேன், நீ யாக்கோபா தான் வாழுவேன், இஸ்ரவேல் நான் மாற முடியாது, ஐ காண்ட். இந்த காலையில ஆண்டவரிடத்துல இன்னொரு யாக்கோபா தான் நீ போறியா? would you like to be Jacob and pass through this gate, or will you become an Israel? பரலோகங்கிறது அங்க இல்லை, பரலோகங்கிறது இங்க இருக்கு. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு நான் இப்ப தொட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை என்பதை குறித்து I just touched the first point. பரலோக வாசல் திறந்திருக்கிறது, பரலோகம் எனக்குள் இருக்கிறது, பரலோகம் என்னில் இருக்கிறது, நான் பரலோகத்தில் இருக்கிறேன். I am a child of God. தேவனுடைய பிள்ளை. உன்னை தொடுவன் என் கண்மணியை தொடுவான். உனக்காக என் ஜீவனை கொடுத்த நான் மற்றவர்களை கூட எப்படி? அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ உண்மையா தேவனிடத்தில் நேர்மையா போ, நேர்மையா போ. உனக்கு தெரியும் எத்தனையோ காரியங்கள் சரியில்லைன்னு. உனக்கு தெரியாம இல்லை, தெரிந்துதான் நீ அதை செய்கிற, தெரிந்து அப்படி வாழ்ற, தெரியாமலே கிடையாது. தேவனுடைய காரியங்களை குறித்து உனக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. ஏன்னா யூ ஆர் நாட் த சைல்ட் ஆஃப் காட். சபையினுடைய காரியங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பாரம் தான். ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் ஐயோ வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல கூட நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த காலையில் இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீ உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும்னு விரும்புறையா இல்லையா? தட் இஸ் ஒன்லி டிட்டர்மினர். எந்த பிரசங்கம் உன்னை மாற்ற முடியாது, எந்த பிரசங்கம் உன்னை மாற்றாது, யாரும் முடியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கை செய்யாமல் உன்னுடைய பாவங்கள் ஒரு காலம் மன்னிக்கப்படாது. நீ சிறு குழந்தை செய்த பாவங்கள் உனக்கு எதிராக சாட்சியிட்டு உன்னை தேவனுக்கு முன்பாக ஆக்கினைக்குட்படுத்தபடியாக உயிரோடு இருக்கும் என்பதை மறந்து போகாத. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று வந்தாதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. நீ யாரா இருந்தா என்ன? ஓசேவர் மேபி போதகனா இருக்கலாம், போதனுடைய மனைவியா இருக்கலாம், போதனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். நோ மோ. யாக்கோபு ஆபிரகாமின் பேரன், அவன் அவிதமாக ஈசாக்கினுடைய குமாரன். ஆனாலும் தேவனுக்கு அவன் அந்நியன் தான். அவன் பெத்தேலிலே கொண்டு வந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட பார்த்த ஆண்டவர் சொன்னார், நோ ஜேக்கப், you are no more a child of God. பெரியலுக்கு வந்தான். ஆண்டவரே நான் எத்தன் ஏசாவை சந்திக்க போகிறான். அருமையான சோனேஸ்வருடைய வாழ்க்கையில நீ எது வேணும்? பெத்தேல் வேணுமா, பெனியல் வேணுமா? பெத்தேலை வச்சு ஏமாத்திக்காத. நீ பெத்தேல தான் இருக்கிற. யூ ஆர் a பெத்தேல் கிறிஸ்டியன். ஏதோ ஆண்டவர் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்கள் அதுக்காக நீ இருக்கிற. வேற வழியில் கிறிஸ்துவனா பிறந்துட்ட, இல்லை இந்துல இருந்து மாறிக்கிட்ட, வேற வழியில வேற வேஷம் போட முடியாது.
அதனால சோனேஸ்வரியே, உண்மையை மறைக்க முடியாது. உண்மை உண்மைதான். எனக்கு நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டா? கல்வாரியை நோக்கி பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ உன்னுடைய வாழ்க்கையில உனக்கே நீ உலை வச்சுக்கிற, வேற யாரும் வைக்க வேண்டியதில்லை. ஆனால் உண்மை அவனை ரட்சிப்பு ரொம்ப சுலபம்னு சொன்ன. ஏன் தெரியுமா? தன் பாவங்களை உண்மையாக ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் வருகிறவனுக்கு பிரச்சனையே இல்லை. தாழ்மை, பெருமை உன்னை அழிக்கிறது. கல்வாரி என்ற நீ வருவையா? உன் வாழ்க்கையை மாற்றப்படும் நீ விரும்புகிறையா? இல்லை உன் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற அந்த பெத்தேலின் சில பக்திகளை கொண்டு நீ பொய்யான திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறையான்னு கேட்குறேன். You are not in Beniel. You have not come to the Beniel. பெனியலுக்கு நீ வரல. You are not a Beniel Christian. You are a Bethel fellow. கல்வாரிட்டவா வருத்தப்பட்டு பாரச்ச மக்களே, அப்படி ஆண்டவராக இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை, என் பாவங்கள் நீக்கப்பட்டன. And free from my bondage of sin. பாவத்தின் அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை. எப்பொழுதும் ஆண்டவரத்தை சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஒரு பாவியை பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்டுக் கொண்டீர். You have delivered me from the bondage and slavery of sin. எத்தனை வருஷமா நான் வாழ்ந்தது இந்த உலகத்தின் காரியங்களுக்காக. ஒருவேளை இவர் அங்கே ஒரு நிலத்தை வாங்கி இங்கே போய் பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, வீட்டை வாங்கி காட்ட யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். இந்த இழந்த ஒரே ஒரு நிலத்தை சபைக்கு பதிவு பண்ணுறதுக்கு 20,000 பதிவு பண்ணாமல் வச்சிருக்கலாம். ஆனால் அது சரியில்லை. என்னுடைய மனைவின் பேர் இந்த நிலத்தை 20,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டாக்டர் சம்பத்தை கூட்டிகிட்டு போய் அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன்? அதில் என்ன சொல்லியிருக்க? இந்த நிலத்து இதில் எதுவுமே மகனோ மகளோ இந்த சந்ததிக்கே உரிமை கிடையாது. தெளிவாக எழுதியிருக்கு. வேணும்னா சொல்லி நான் காப்பி தர்றேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை ஒரு நாள் என் ஆண்டவர் கைவிட்டிருப்பாரா? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு வேளை கைவிட்டிருப்பாரா? இல்லை. அப்படி சொன்னால் நான் துரோகி. நான் சொன்ன துரோகி என்ன? என் ஆண்டவர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். அதனால வாழ்க்கையை யோசிச்சுப்பார், வாழ்க்கையை யோசிச்சுப்பார். தேவாவினிடத்தில் பேசிட்டோம், தொடர்ந்து நீ இப்படி வாழாத வாழாத வாழாத. ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கூட. ஆண்டவரே என்னால் முடியல, நான் வாழ்கிறது சரியில்லை, நான் உண்மையாக நமக்கு வாழ நான் விரும்புகிறேன், என்னால் முடியல. தாழ்மைப்படு, கல்வாரியை நோக்கிப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆவியானுடைய கிரியை ஒரு மனிதரை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.